यतिराज 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 जय हो यतिराज यतिराज रामानुज जय हो रामानुज जय हो. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஹரே ஸ்ரீனிவாசா. எத்ராஜா ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். தலைப்புச் செய்திகள். நேற்று யுகாதி பண்டிகையை முன்னிட்டு ஸ்ரீமடத்தில் பஞ்சாங்க ஸ்ரவணம். பல்வேறு திருக்கோவில்களில் யுகாதி பண்டிகை கொண்டாட்டம். ரேவதி நட்சத்திரத்தை முன்னிட்டு மேலுக்கோட்டை வராக சுவாமிக்கு விசேஷ அர்ச்சனை. இனி விரிவான செய்திகள். நேற்று முன்தினம் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீ ஸ்ரீ எத்ராஜஜீய சுவாமிகள் மல்லேஸ்வரம் 5வது குறுக்கு சாலையில் உள்ள ஸ்ரீ கண்டேஸ்வர பவனில் ஸ்ரீ ராம பக்த சபா ஏற்பாடு செய்திருந்த 120வது ஆண்டு ஸ்ரீ ராமோத்சவத்தை தொடங்கி வைத்தார். தமது உரையில் பராபவ சம்பத்சரத்தை பர அபய, அதாவது பேரருள் தரும் அபய சம்பத்சரம் என்று குறிப்பிட்டு அனைவருக்கும் அபயம் கிடைக்க வேண்டி பத்ராச்சல ராமதாசர் மற்றும் ஹனுமானின் உன்னத பக்தியை நினைவு கூர்ந்தார். குங்குமலே கரும் குழலாள் கோசலை தன் பூல மரலாய் தங்கு பெரும் புகழ் ஜனகன் திருமருகாதாசரதி கங்கையிலும் தீர்த்தமலே கணபுரத்தின் கருமணியே எங்கள் குலத்தின் நமுதே ராகவனே தாலே. तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने ಯಶ್ರುತಿಸ್ಮೃತಿಸೂತ್ರಾಣಾನ್ ಅಂತರ್ಜಲಮಿಶೀಷಣತೆ. ಎಲ್ಲ ರಾಮ ಭಕ್ತರಿಗೆ ನವ ಸಂವತ್ಸರ ಪರಾಭವನ ಸಂವತ್ಸರದ ಆತ್ಮೀಯವಾದಂತಹ ಶುಭ ಆರೈಕೆಗಳು. ಈ ಸಂವತ್ಸರ ಅತ್ಯಂತ ವಿಶೇಷವಾದಂತಹ ಸಂವತ್ಸರ, ಶ್ರೇಷ್ಠವಾದಂತಹ ಸಂವತ್ಸರ. ಸಂವತ್ಸರದ ಮೊದಲನೆಯ ದಿವಸದ ಈ ಸಂಧ್ಯೆಯಲ್ಲಿಯೇ ಪ್ರಭು ರಾಮಚಂದ್ರನ ಉತ್ಸವವನ್ನು ನೀವೆಲ್ಲ ಸೇರಿ ಇಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ. ಇದಕ್ಕಿಂತ ಶ್ರೇಷ್ಠವಾದಂಥದ್ದು, ಉತ್ತಮವಾದಂತಹ ಸೇವೆ ಏನಾದರೂ ಇದೆಯಾ? ಅದಿಲ್ಲ. 120 ವರ್ಷಗಳ ದೀರ್ಘ ಪಯಣ ಮಹಾನುಭಾವರನ್ನು ಇಲ್ಲಿ ಸ್ಮರಿಸಿದೆ ಈ ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ. ಸುಬ್ಬರಾಯಣ್ಣ ಅವರು ಸಾಧಾರಣವಾದಂತಹ ಕಾಂಪೌಂಡರ್ ಆಗಿದ್ದವು. ಪ್ರಭು ರಾಮಚಂದ್ರ ಅವರಿಗೆ ಪ್ರೇರಣೆ ಕೊಟ್ಟು ಅವರಿಂದ ಈ ರಾಮಭಕ್ತ ಸಮಾಜವನ್ನು, ಸಭೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿ ಎಷ್ಟು ವರ್ಷಗಳು, ಎಷ್ಟು ಭಕ್ತರು ಈ ಉತ್ಸವದಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಂಡಿದ್ದಾರೆ. ಅವರ ಶುಭವಾದಂಥ ಮನಸ್ಸು, ಹೃದಯನ ಮನಸ್ಸನ್ನು ಅಥವಾ ಅವರು ಅಲ್ಲಿ ಸ್ಮರಿಸಿದ್ದನ್ನು ಅವರ ಕುಟುಂಬ ವರ್ಗದವರೆಲ್ಲ ಇವತ್ತು ನಡೆಸ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅಂದರೆ ಅವರ ಭಕ್ತಿ, ಶ್ರದ್ಧೆ, ರಾಮನ ಅನುಗ್ರಹ ಇದೆಲ್ಲವೂ ಕಾರಣ ಆಗುತ್ತೆ. ಇವತ್ತು ಬೆಳಗ್ಗೆಯಿಂದ ಯುಗಾದಿಯ ಸಂಭ್ರಮ. ನಮ್ಮ ಶ್ರೀಮಠದಲ್ಲಿ 100 ಭಕ್ತರು ಬೆಳಗ್ಗೆಯಿಂದ ಬಂದು ಶಾಂತ ಬರಬೇಕು ಅಂತ ಹೇಳೋದಿಲ್ಲ ಆಯಿತು. ಈಗ நேற்று முன்தினம் சாந்திரமான யுகாதியை முன்னிட்டு ஸ்ரீமட்டத்தின் குட்டீரத்தில் பரமபூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஜிய சுவாமியின் முன்னிலையில் பஞ்சாங்க ஸ்ரவணம் மற்றும் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் நடைபெற்றது. ஸ்ரீனிவாச பெருமானுக்கு பல்வேறு வாசனை மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டது. இந்த ஸ்ரீ பராபவ நாம சம்பத்சரத்தில் அனைவருக்கும் நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்று சுவாமிகள் பிரார்த்தித்து யுகாதி வாழ்த்துக்களை தெரிவித்தார். मधुरापुरी सदना मृदुवदना मधुसूदना इह स्वागतं कृष्ण चरणागतं कृष्ण. मधुरापुरी सदना मृदुवदना मधुसूदना इह स्वागतं कृष्ण शरणागतं कृष्ण.
ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மீண்டும் செய்திகள் தொடர்கின்றன. திருநாராயணபுரத்தில் நேற்று முன்தினம் யுகாதியை முன்னிட்டு ஸ்ரீ செல்வப்பிள்ளைக்கு திருமஞ்சனம் மற்றும் விசேஷ அலங்காரம் நடைபெற்றது. மாலையில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ செல்வப்பிள்ளை சுவாமிக்கு புறப்பாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பஞ்சாங்க சிரவணம் நடந்தேறியது. ஜய ஜனார்தனா ಚೆಲುವನಾರಾಯಣ ಮೇಲುಕೋಟೆಯ ಸ್ವಾಮಿ ಪಾಪ ಭಂಜನ ಜಯ ಜನಾರ್ದನ ಚೆಲುವನಾರಾಯಣ ಮೇಲುಕೋಟೆಯ ಸ್ವಾಮಿ ಪಾಪ ಭಂಜನ ಗರುಡ ವಾಹನ ಸ್ವಾಮಿ ಲಕ್ಷ್ಮೀ ರಮಣ ನಯನ ಮೋಹನ ಸ್ವಾಮಿ ಜನ್ಮ ಪಾವನ ಜಯ ಜನಾರ್ದನ ಚೆಲುವನಾರಾಯಣ ಮೇಲುಕೋಟೆಯ ಸ್ವಾಮಿ ಪಾಪ ಭಂಜನ ಜನಾರ್ದನ ಚೆಲುವನಾರಾಯಣ ಮೇಲುಕೋಟೆಯ ಸ್ವಾಮಿ ಪಾಪ ಭಂಜನ ಗರುಡ ವಾಹನ ಸ್ವಾಮಿ ಲಕ್ಷ್ಮೀ ರಮಣ ನಯನ ಮೋಹನ ಸ್ವಾಮಿ ಜನ್ಮ ಪಾವನ ಜಯ ಜನಾರ್ದನ ಚೆಲುವನಾರಾಯಣ ಮೇಲುಕೋಟೆಯ. ஸ்ரீரங்கத்தில் நேற்று முன்தினம் ஸ்ரீ நம்பெருமாள் சந்நிதியில் சாந்திரமான யுகாதியை முன்னிட்டு ஸ்ரீ கூரத்தாழ்வானின் வம்சத்தை சேர்ந்தவரும் ஸ்ரீரங்கம் கோவில் புரோகிதருமான ஸ்ரீ வேதவியாச பட்டர் அவர்களால் பஞ்சாங்க சிரவணம் நடைபெற்றது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். கற்பராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி குன்றின்றியே நற்பாலையோதியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பால குய்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுள்ளே கற்பராமபிரானை எல்லார் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாது ஒன்றின்றியே நற்பாலையோதியில். எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்று ஆழ்வாருக்கு ஆசை இருந்தால் தாமான தன்மையிலே அனுபவிக்க வேண்டியதுதானே? எதற்காக இந்த ஸ்திரீ பாவனையை ஏறிட்டு கொள்ள வேண்டும்? எம்பெருமானை அனுபவித்த ஒரு பரவசத்தினாலே தன்னிடையே ஏற்படுகின்றன என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். தன்னை ஒரு பெண்ணாக ஆழ்வார் உணர ஆரம்பிக்கிறார்.
நாயகியாக. சரி, எப்படி பெண்ணாக உணர ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு கேட்டால், இப்போ எம்பெருமானுடைய தன்மையும் இந்த ஜீவாத்மாவனுடைய தன்மையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த ஆண் பெண் அப்படின்ற பேதம் நாம் பார்க்கக்கூடிய லோகத்திலே நாம் பார்க்கக்கூடிய இந்த லௌகிகமான பேதம் இது சரீரத்தை உத்தேசித்து வந்திருக்கிறது. இந்த சரீரத்தை கொண்டவன் ஆண், இந்த மாதிரியான சரீரத்தை கொண்டவள் பெண் என்று நாம் இப்படித்தான் நம்ம அது லௌகிகமாக நாம் பிரித்து பார்க்கிறோம். ஆனால் அந்த சரீரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவினுடைய தன்மையை ஆராயுங்கால், அந்த ஜீவாத்மாவினுடைய ஸ்வரூபத்தை நோக்குங்கால், ஸ்வரூபம்னு சொல்லுவா, அது தன்மை. அந்த தன்மையை பார்த்தால் அது இயற்கையாகவே பெண் தன்மை உடையதாய் அமைந்திருக்கின்றது. இந்த ஜீவாத்மாவை சேஷமாக கொண்டிருக்கக்கூடிய பரமாத்மா இருக்கிறானே, அவன் இயற்கையாகவே ஆண் தன்மை உடையவன், புருஷோத்தமன் என எம்பெருமானுக்கு அந்த திருநாமத்தை எல்லாம் சொல்கிறோமே. அப்போ புருஷோத்தமன் ஆகிய எம்பெருமானுடைய அந்த பேராண்மைக்கு முன்னால் ஜீவாத்மாக்கள் எல்லாம் இயற்கையாகவே பெண் தன்மை உடையன என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஸ்திரீ பிராயம் இதர சர்வே என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. श्रीमते रामानुजाय नमः। श्रीमते रामानुजाय नमः। மீண்டும் செய்திகள் தொடர்கின்றன. கர்நாடகத்தின் பஞ்சநாராயண க்ஷேத்திரங்களில் ஒன்றான வேலாபுரி பேலூரில் ஸ்ரீ சென்னகேசவ சுவாமி மற்றும் சௌமிய நாயகி தாயாருக்கு யுகாதியை முன்னிட்டு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டது. விசேஷ அலங்காரத்தில் ஜொலிக்கும் எம்பெருமானையும் தாயாரையும் இப்போது நாம் சேவிக்கலாம். ரேவதி நட்சத்திரத்தை முன்னிட்டு நேற்று மேல்கோட்டை வராக க்ஷேத்திரத்தில் விசேஷ அர்ச்சனை மற்றும் கோஷ்டி சாற்றுமறை நடைபெற்றது. பெங்களூரு அருகே உள்ள ராமநகரத்தில் யுகாதியை முன்னிட்டு ஸ்ரீ சீதா லக்ஷ்மண சமேத ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு நேற்று முன்தினம் விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அதன் திவ்ய தரிசனத்தை இப்போது நாம் காணலாம். ராமச்சந்திராய ஜனகராஜ மனோஹராய மாமகாபீஷ்டதாய மஹிதமங்களம். ராமச்சந்திராய ஜனகராஜ மனோஹராய மாமகாபீஷ்டதாய மஹிதமங்களம். ஸ்ரீரங்கம் வெளி ஆண்டாள் சந்நிதியில் யுகாதியை முன்னிட்டு ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டு ஆரத்தி நடைபெற்றது. அந்த திவ்ய சேவையை இப்போது காண்போம். உடனே பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரும் பாவாய் கூடியிருந்து குளிர்ந்தேலோரும் பாவாய்
ஸ்ரீபெரும்புதூரில் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் மற்றும் சுவாமி ராமானுஜருக்கு யுகாதியை முன்னிட்டு விசேஷ புறப்பாடு நடைபெற்றது. நாமும் எம்பெருமானின் அனுகிரகத்திற்கும் ஆச்சாரியரின் கிருபைக்கும் பாத்திரர்களாவோம். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே. கடந்த ஒரு வருடத்திற்கும் மேலாக தொடர்ந்து நடைபெற்று வரும் திவ்ய பிரபந்த தாரா உபன்யாச தொடரில் இன்று காலை 7:30 மணிக்கு ஆன்லைன் மூலம் ஸ்ரீ ஊவே ஸ்ரீ விஞ்சிமூர் ஸ்ரீபதி சம்பத் சுவாமி அவர்கள் பெரிய திருவந்தாதியிலிருந்து 41வது பாசுரம் முதல் 50வது பாசுரம் வரை உபன்யசிக்கிறார். இன்றைய நாள் பஞ்சாங்கம். இன்று சனிக்கிழமை, பங்குனி மாதம் 7ஆம் தேதி, மார்ச் மாதம் 21ஆம் தேதி, 2026ஆம் வருடம். ஸ்ரீ விஸ்வாவசு நாம சம்வத்சரம், உத்தராயணம், சிசிர ரித்து, சுக்லபக்ஷம், திருத்தியை திதி, அஸ்வினி நட்சத்திரம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை எத்ராஜா ஆன்மீக அலைவரிசையின் நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஹரே ஸ்ரீனிவாசா. यतिराज 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 जय हो, यतिराज यतिराज रामानुज जय हो, रामानुज जय